இங்க ஒரு மாமியாரு மருமகளோட அப்பாவை வரதட்சணை தரேன்னு சொல்றான். ஆனா அந்த ஆள் தரமாட்டான்னு போன்ல திட்டிட்டு இருக்காங்க. அத இந்த மருமகளும் ஓரமா நின்னு கேட்டு எதுவும் பேச முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட பையன் வேகமா வந்து இந்த பொண்ணை அடிச்சிடறான். ஏன்னு கேட்டா, என் வண்டிக்கு டியூ கட்டாதனால என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாம் இவளால வரதுன்னு இந்த பொண்ணை கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க வீட்டுல போட வேண்டிய நகையும் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்திருந்தாங்கன்னா நான் இது மாதிரி அசிங்கப்பட தேவையில்லைன்னு அந்த பொண்ணை திட்டுறான். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னதும், அம்மா நான் பைனான்ஸ் கடையில தான் நிக்கிறேன், காசை கட்டிட்டேன், கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ரெண்டு பேருமே செக்அப்காக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப இந்த பையனோட அம்மா கேக்குறாங்க, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லன்னு கேக்குறாங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, டேப்லெட் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு இவனும் சொல்றான். இதெல்லாம் கேட்ட இந்த அம்மாவும் மருமகளை கூப்பிட்டு, உங்களுக்குன்னா வரதட்சணை கொடுக்கறதுக்கு தான் வழி இல்ல, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக செக்கப்புக்கு கூட்டிட்டு போனா அதுக்கு கூட உங்க அப்பா செலவு பண்ண மாட்டாருன்னு அவங்க அப்பாவை கத்துறாங்க. இந்த பொண்ணு அங்க இருக்க முடியாம அவங்க அப்பாவே நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. ஒரு நாள் இந்த பொண்ணோட அப்பா அவங்க வீட்டுக்கு வராரு மல்லிகை ஜாமானா வாங்கிட்டு. ஏன்னா தன்னோட புள்ளைய கட்டி கொடுத்தனால மாசம் மாசம் இவரு தான் மல்லிகை ஜாமானா வாங்கிட்டு வந்து தருவாரு. அதுக்கப்புறம் அவரு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணை அடிச்சு கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுறாங்க. ஒழுங்கா உங்க அப்பா வரதட்சணையா கொடுக்க வேண்டிய நகையும் பணத்தையும் உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வரதா இருந்தாவா, இல்லனா அப்படியே போயிருன்னு கதவை சாத்திடுறான். அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டா அவங்க அப்பா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு கடனை உடனே வாங்கி 2 லட்சம் ரூபாய் பெரட்டி அந்த 2 லட்சம் ரூபாவை அவங்க வீட்டுல போய் கொடுத்தா, நீங்க கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தை மொத்தமா கொடுங்க, இது என்ன பாதியா கொடுக்குறீங்கன்னு அனுப்பிடுறாங்க. இவங்க அப்பாவும் எப்படியாவது காசை பெரட்டி தன்னோட பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு பிடிக்குமேனு பொண்ணுக்கு பிடிச்ச அந்த பரோட்டானா வாங்கிட்டு வந்து தராரு. நான் என் தலைய அடமான வச்சாச்சும் அவங்க கேட்கிற அந்த காசை பெரட்டி உன்னை நான் சந்தோஷமா அனுப்பி வச்சிருவேன்னு சொல்றாரு. எனக்கு உன் கூட இருக்கிறதாம்பா சந்தோஷமா இருக்கு, எனக்கு அங்க போறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றா. அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லி தன்னோட மடியிலேயே தூங்க வச்சிடுறாரு. காலையில எழுந்து பார்த்தா அவங்க அப்பா இறந்து போன நிலையில இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணுக்கு தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. என்னன்னு பார்த்தா, உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, அந்த பணத்தை எங்க கம்பெனில வந்து கேட்டாரு, ஆனா நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். ஆனா இப்படி ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா வரதட்சணையா கொடுக்க வேண்டிய பணத்தையும் நகையவும் இந்த பொண்ணு எடுத்துட்டு அது ரெண்டத்தையுமே இந்த மாமியார் கிட்ட கொடுத்துடுறா. இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு, இந்த பணத்தையும் நகையவும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு வேற வேலைக்காரி பாத்துக்கோங்கன்னு இந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா. இந்த வீடியோ பார்த்த நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.